பயணங்களை பற்றிய ஒரு பெரிய உரையாடல். இது ஆரம்பம்னா சொல்ல முடியாது, பாகம் ஒன்றுன்னு சொல்ல முடியாது. வாழ்நாளில் தினம் பயணிக்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய சாதனைன்னு தான் சொல்லணும். ஒரு ஒரு மகா இன்பம், ஒரு பேரின்பம் மாதிரி தான் ஒவ்வொரு பயணமும். அந்த பயணத்தில் நம்ம சின்ன வயசில் ஒரு பயணம் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? அதாவது எப்போனா ஒரு 6-7 வயசில் நம்ம அம்மாவோ இல்லை ஸ்கூலில் டூரோ எங்கவோ ஒரு ஒரு மிகப்பெரிய தூரமாக கொண்டு போயிட்டு அந்த காட்சியை காட்டிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் கழிச்சு அந்த காட்சியை மறுபடியும் நம்ம அந்த வாழ்வியலாக வாழக்குள்ள அவ்வளோ தூரம் போய் இங்கே வந்தோம் அங்கே வந்தோம் நம்ம தினம் தினம் நம்ம ஒன்றத்தை காட்சிப்படுத்தி, ஆமாம் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன் இதை பார்த்த மாதிரி இருக்குது அதை பார்த்த மாதிரி இருக்குதுன்னு நம்ம நமக்குள்ளாரே ஆச்சரியப்பட்டுக்கிட்டு நம்ம பக்கத்தில் இருக்கவங்கள்ட்டையும் நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்டையும் நம்ம கட்டிக்கிட்ட மனைவிட்டையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் எல்லார்கிட்டையும் நம்ம இதை புலம்பிக்கிட்டே இருப்போம். அது வந்து பயணங்கள் நான் பிறப்பில் பயணங்கள் எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்குமா இல்லையான்றது அதெல்லாம் கண்டிப்பாக யாருக்குமே தெரியாத ஒன்று. ஆனால் என்னோட பிறப்பில் கடவுள் கொடுத்த ஒன்று என்னன்னா, நீ பிறப்புலேயே நீ ஒரு மிகப்பெரிய பயணியாக வருவ, ஒரு மிகப்பெரிய ஜிப்சியாக வருவ, நீ ஒரு உனக்குள்ளார நிறையா தாக்கங்கள் இருக்கும், உனக்குள்ளார நிறைய புலம்பல்கள் இருக்கும், உனக்குள்ளார நிறையா வார்த்தைகள் இருக்கும், நிறைய பேசுவ, நீ தனியாக பேசுவ. அதுக்கெல்லாம் ஒரு உதாரணம். அது எப்படி வரும்னா, சம்மந்தம் இல்லாத நம்ம ஒரு ரூமுக்குள்ளாரே இருந்துட்டா ஒரு விஷயத்தை பற்றி பேசவே முடியாது. அதுக்கு நிறைய படிக்கணும், இல்லை நல்லா படிக்கணும். இது ரெண்டுமே இல்லை. அஃப்கோர்ஸ் ஐ ஆம் ஏ ஜீரோ. ஒரு அறிவாளி, ஒரு நியூஸை பார்க்குறோம், ஒரு நியூஸ் பேப்பரை படிக்கிறோம், ஒரு ரொம்ப பக்குவமாக அதை கவனித்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. வாழ்க்கையில் மிகப்பெரிய தினம் எடுத்துக்கிற ஒரு ஃபெயிலியரில் கற்றுக்கிற ஒரு அனுபவசாலி நான். அதுக்கு பேர் அதுதான் நினைக்கிறேன். நீங்கள் உடனே அதையும் அதுக்குன்னு ஒரு பேர் கண்டுபிடிச்சிக்கிட்டு தேடிட்டு உங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க. நான் பாராட்டத்துக்காக சொல்லலை, நான் ஒரு தோல்வியானவன் தான். ஆனால் நான் பயணிக்கிறேன். நான் பயணிக்க எனக்கு ஒரு தினம் ஒரு அனுபவம் கிடைக்குது. அந்த அனுபவத்தால் ஒரு தோல்வி கிடைக்குது. அந்த தோல்வி நிறைய விஷயத்த கற்றுக் கொடுத்து அதில் ஒரு தெளிவு கிடச்சி ஓட வைக்குது. அப்போ இதுக்கு பேர் என்னன்னு இதுக்கு பேர் என்ன எடுத்துக்கிறீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கங்க. ஆனால் எனக்கு அறிவு வாழ்க்கையில் கடவுள் எப்படி கொடுத்துருக்கிறாருன்னா, பயணத்தின் மூலயமா கொடுத்துருக்காரு. ஒரு முட்டாளையும் கடவுள் ஒரு மிகப்பெரிய புத்திசாலியாக ஆக்குவார்னா அது எனக்குள்ளார நான் அப்படி எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு அறிவு எடுக்கிறதுக்கு ஒரு பயணம் ஒரு மிக தேவையாக இருக்குது. அது உங்களுக்கெல்லாம் புரியுமா இல்லையான்றதுலாம் தெரில. அது நீங்கள் ரொம்ப தூரம் பயணிச்சிருந்தா மட்டும்தான் தெரியும். ஒரு முட்டாளும் ஒரு அறிவாளி ஆகிடுவான், ஒரு தற்குறியும் ஒரு திறமைசாலி ஆகிடுவான். அதில் ஒரு பேருந்து, ஒரு ட்ரெயின், ஒரு ஃப்ளைட்டு, அது அது எல்லாமே அது ஒரு நிகழ்த்தி இருக்குது. அது எதுவுமே நீங்களாக ஏற்படுத்திக்க முடியாதுன்னு மட்டும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா மிக தூர பயணங்களுக்கு நிறையா பணம் தேவைப்படுது, ஒரு அடையாளம் தேவைப்படுது. அதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படணும், அதுக்கு நிறையா நம்ம நேரத்தை வீணடிக்கணும். ஆனால் இதெல்லாம் எதுவுமே பண்ணாத தன்னோட வாழ்வில் தன்னை சார்ந்த வேலையிலையும் தனக்கான ஒரு தின வேலையிலையும் அந்த பயணங்கள் உருவாக்கக்குள்ளே யூஆர் ஏ கிஃப்ட். அந்த ஒரு பர்சன் தான் நான். எப்படின்னா எதுவுமே எங்கோ ஒரு சந்துக்குள்ளார போய் எப்படியோ இருக்கிற மனிதர்களை பார்க்கணுன்னு நான் நினச்சதே இல்லை ஒரு நாள் கூட. ஆனால் எங்கேயோ ஏதோ ஒரு தொலைதூரத்தில் இருக்கிற சின்ன நாய், மனிதர்கள் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கான சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் என்னை படைச்ச எங்கள் அப்பா சிவன் அமைச்சு கொடுத்தாரு. அது அது ரொம்ப கிஃப்டட் தான். வாழ்க்கையில் எல்லாருக்கும் அந்த மாதிரிலாம் நடக்குமா அதெல்லாம் எனக்கு தெரில. கிஃப்டட் தான். ஒருவேளை எனக்கு பயணம் பிடிக்கின்றதாலேயே அந்த பயணம் ஃபுல்லாமே ரொம்ப சந்தோஷமாக அமைஞ்சுது அப்படின்லாம் சொல்ல முடியாது. சந்தோஷமாக எடுத்துக்கணும் சில பயணங்கள் எல்லாத்தையும். கடவுள் பாருங்கள், எதுவுமே நான் ரொம்ப நம்புகிறேன், எதுவுமே நம்மளால் உருவாக்க முடியாது, எதுவுமே நம்ம கையில் எதுவுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேனே. அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது தான். ஒரு தப்பாக இருந்தாலும் ஒரு சரியாக இருந்தாலும். அதனால்
இந்த மாதிரியான ஒரு பிறப்பு வந்து கடவுள் முன்னாடியே எழுதியிருக்கிறாரு. என்னால் எதனா யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்றது எனக்கு கண்டிப்பாக என்னால் சத்தியம் பண்ணி சொல்ல தெரியல. ஆனால் நான் கண்டிப்பாக என்னோட வாழ்வியல்ல அதை கடத்துவேன்னு நான் நினைக்கிறேன். நான் நம்புகிறேன். நான் நம்புகிறேன். என்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குன்றத கடவுள் ஏதோ கண்டுபிடிச்சதால் தானே இவ்வளோ தூரம் போக வைக்கிறாரு. இது எல்லார் வாழ்க்கையிலையும் நடந்திருக்குமா? ஒரு வருஷத்தில் ஒரு 100 பயணம் எடுத்தவங்க என்ன மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு வருஷத்தில் ஒரு 100 பயணம் எடுத்திருக்கிறேன். அதிகமாக பயணம் பண்ணது கோயிலுக்காக தான். சுற்றுலான்னு எதுவுமே விரும்பி அதுக்கேற்ற மாதிரி நான் போனதில்லை. அதுக்கேற்ற மாதிரி மாறி இருக்குது. ஒவ்வொரு இடமும் நமக்கு பிடிச்சதா கடவுள் மாற்றி அமைச்சிருக்காரே தவிர நான் எதையுமே எதிர்பார்த்து போனதில்லை. ஒரு சுற்றுலா பார்க்கணுன்றதுக்காக ஒரு அழகை பார்க்கணுன்றதுக்காக நான் எங்கேயுமே தேடி போனதே இல்லை. ஒரே ஒரு லிங்கம் தான். அது எப்பயும் ஒரே ஷேப்பில் தான் இருக்கும். ஆனால் அதை தேடி எவ்வளோ தூரம் ஓடணுன்னு ஆசைப்பட்டிருக்கேன்னா அதான் இந்தியா டு காஷ்மீர், இப்போ இந்தியா டு வெளிநாடு. அதாவது அது ஒன்றுமே இல்லாத அந்த மனித உருவமே இல்லாத அது ஒரு லிங்கம் தான் என்னை இவ்வளோ தூரம் தேட வைக்குது. ஆமாங்க, அப்சல்யூட்டாக கடவுள் இருக்கார். அதை தான் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன். இதுக்காக நான் பெரிய ஆர்எஸ்எஸ், பெரிய பிஜேபி, நான் வந்து ஒரு பெரிய கடவுள் பக்தியானவன், நான் உங்களை எல்லாத்தையும் சாமி கும்பிடுங்க, காவி வேட்டி போடுங்க அப்படின்லாம் சொல்ல வரல. நம்புகிறேன், அளவு மீடியாக நம்புகிறேன். ஒரு கெட்டது நடந்தாலும் கடவுள் தான் பண்ணியிருப்பார். ஒரு நல்லது நடந்தாலும் அது கடவுள் தான் பண்ணியிருப்பார். நம்மளோட எழுத்து வந்து சாதாரணமாக ஒரு சின்ன வரிகளாக இருக்கக்கூடாது. நம்ம எழுத்துக்குள் 1000 அர்த்தங்கள் இருக்கணும். அந்த 1000 அர்த்தமும் 1000 பேருக்கான அவங்கவுங்க ஒரு பார்வைக்கு அவங்கவுங்களுக்கு ஒன்று பதில் சொல்லணும். அது அவங்களுக்கான பதிலாக இருக்கணும். நம்ம ஒரு வார்த்தை வந்து ஒரு பொதுவானதாக இருக்கக்கூடாது. இல்லை ஒரு வார்த்தை வந்து ஒரு சுயநலமாக இருக்கக்கூடாது. அது நான் இப்போ ஒரு வார்த்தை பேசக்குள்ள அது எனக்கானதாக இருந்துடவே கூடாது. அது யாரோ ஒருத்தவன் ஒளிஞ்சிருந்து பார்க்கக்குள்ள அந்த வார்த்தை அவனுக்கு ஏதோ ஒரு மூலியத்தில் அது ஒரு புரியணும். அந்த மாதிரியான வார்த்தைகள், எழுத்துக்கள் இருக்கணும். நானும் எழுதணும் அப்படின்லாம் நான் ரொம்ப நினைப்பேன். ஏன்னா எழுத்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை மீறியான அந்த எழுத்து உணர்வும் கவிதை உணர்வும் ஒரு ரைட்டிங்கை நான் ரொம்ப நம்புகிறேன். ரைட்டிங் நிறைய அதிசயங்களை பண்ணியிருக்குது. அது வந்து ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாது. பெத்த அம்மா அப்பாட்ட சொல்ல முடியாது. நம்ம கூடவே வளர்கிற அக்கா தங்கச்சிகிட்ட சொல்ல முடியாது. நம்ம கட்டிட்டு கல்யாணம் பண்ண மனைவிட்ட சொல்ல முடியாது. ஒரு காலகட்டத்தில் வர ஃப்ரெண்ட்ஷிப்போடும் அவ்வளோ உண்மையாக இருந்துட முடியாது. ஆனால் யாருமே பார்த்துட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு உனக்குள்ளார ஒரு டைரி எழுத தெரியுமா? அது அல்பத்தனமாக இன்னொருத்தவங்க படிக்கக்குள்ளே அது நல்லா இருக்காது தான். அது தப்பான முடிவுகள் நிறையா இடத்துல மாறி இருக்கும், போயிருக்கும். ஆனால் வந்து ஒரு டைரி வந்து ஒரு மிகப்பெரிய ஃப்ரெண்டுன்றத எனக்கு சின்ன வயசுலேருந்தே புரியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ஒரு 2 மாதம் ஒரு 1ஆவதுலேருந்து 5ஆவது படிக்கிற பசங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? 5ஆவது கிளாஸில் எல்கேஜி சேர்த்தாங்கன்னா ஒரு 8 வயசில் ஒரு பெரிய கதவு எட்டி பார்த்தா அந்த கதவோட மேலே இருக்க முனையை தொட முடியாத அளவுக்கு ரொம்ப பெருசாக தெரியும். அண்ணாந்து பார்த்தா தான் அந்த 10 அடி ஜன்னலே 10 அடி கதவே நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு கதவை பார்த்துக்கிட்டே ஒரு குழந்தை வந்து தாய் வருதான்னு வாரானா ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த வாரானா ஞாயிற்றுக்கிழமை வரப்பெல்லாம் அவனுக்குள்ளார அந்த குழந்தைக்குள்ளார எங்கள் அம்மா இன்றைக்கி அம்மா பார்க்க வருவாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சக்தி. ஆனால் அந்த ஜன்னலில் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆனால் காலைல 8 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் என்ன தான் ஸ்டடி வச்சாலும் ஒரு அம்மா அப்பா வந்துட்டு போகக்குள்ள ஒரு 100 பேர் இருக்கிற குழந்தைங்களில் ஒரு 5 பேர் வந்து அனாதையாக்கப்பட்டவங்க. அவங்களுக்கு வந்து வேறு வழியே இல்லை. ஆனால் அவங்களையும் ரசிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த 5 பேர் தான் அந்த 6ஆவது ஒருத்தவனோட ஆறுதலே. அம்மா அப்பா இருந்து வராத இருக்கிறது அவங்க வந்து அதெல்லாம் எழுதவே முடியாதுல்ல.
அப்பா சாமி! அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கஷ்டம். சொல்ல வரது உடஞ்சிடக்கூடாது. ஆனால் புரியாத போயிடும். அந்த அந்த 8 டூ அந்த 6 வரைக்கும் அந்த சின்ன ஓட்டையால் கண்ணால் அம்மா அந்த ரோடுலேருந்து வளைஞ்சி வருவாங்க. ஒரு 300 அடி. அந்த 300 அடியும் ஒவ்வொரு கல்லாக எண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு ஜனத்தையும் பார்த்துருப்பாங்க. எந்த முகனாச்சும் நம்ம அம்மா முகமாக இருக்குமா, எந்த முகனாச்சும் நம்ம சொந்த முகமாக இருக்குமா, யாருனாச்சும் இருப்பாங்களான்னு யாருமே வந்திருக்க மாட்டாங்க. மனசுக்குள்ளார கத்தி அழ முடியாத ஒரு வலி, வெளியே சொல்ல முடியாத கஷ்டம், பசி, தாக்கம், அன்புக்கு ஏங்கிறது, அது என்னாலுமே விவரிக்கவே முடியாது அந்த வயசில். அப்படியே அந்த நைட்டில் எல்லாரும் நிம்மதியாக தூங்கக்குள்ள அந்த நைட்டு வந்து ஒரு அனாதை பணம் இருக்கிற மாதிரி ஒரு தூக்கம். தூங்கவே முடியாது. கண்ணுக்குள்ளார அழுக வந்துக்கிட்டே இருக்கும். அதை வெளிக்காட்டினா யாருன்னா எதனா கேட்டுருவாங்க. அழுதா குழந்தைங்கள விடுதியில் வந்து அடிக்கிறது அதிகம். ஏன்னா சத்தம் போட்டு அழுதாவோ, ஏன்னா உணர்வுகளை புரிஞ்சிக்க முடியாத மனிதர்கள் தானே நம்ம எல்லாருமே. நம்ம எல்லாருமே வந்து அந்த மாதிரியான ஒரு கேவலமான ஈனப்பிரிவி தானே. அழுத அடி, சட்டை அழுக்காந்த அடி, கீஞ்சு போன அடி, சரியாக கழுவலாம் அடி. ஐயோ, எல்லாத்துக்கும் அது ஒரு மிருக எண்ணம் தானே. யாரையுமே தப்பாக சொல்லிட முடியாது. அது ஒரு மிருக குணம் தான். எல்லா மனிதனுக்குள்ளாரையும் ஒருத்தவனை சித்திரவதைப்படுத்துறது ஒரு மிருக குணம் தான். அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வாழ்வியலை உருவாக்கியிருப்பாங்க. அப்படி உருவாக்கும்போது தான் அந்த குழந்தை அப்படியே பார்த்து ஏங்கி ஒரு மாதத்தில் 4 ஞாயிற்றுக்கிழமையும் அப்படியே பார்க்கும் அந்த குழந்தை. அந்த 4 ஞாயிற்றுக்கிழமையும் பக்கத்தில் இருக்க இன்னொரு குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா கறி சாப்பிடுவாங்க, நல்லா சாப்பாடு சாப்பிடுவாங்க, எல்லாமே பண்ணாலும் அந்த இப்படியும் பார்க்குது அந்த குழந்தை. அந்த 93 குழந்தைங்க அப்படி இருக்குது. இங்கே பின்னாடி இருக்கிற அந்த 5 குழந்தைங்க வந்து எதுவுமே இல்லை. அந்த ஒல்லியான உடம்பு, தச்சு போட்ட சட்டை, அந்த கீஞ்சு போன சட்டை, கண்ணெல்லாம் உள்ளார போய் அது இன்னும் ஞாபகமாகவே இருக்கும். அது இருட்டுக்குள்ளாரே இது தூங்கி எஞ்சிய மூத்திரம் ஒழுகிருந்தால் ஜட்டி ஈரமாக இருந்தால் கூட அடிச்சிருப்பாங்க. அது எல்லாமே இன்னும் கேப்சர் ஆகிருக்கிறதால தான் அதெல்லாம் விவரிக்க முடியுது. அப்படி ஒரு 2 மாதம் கழித்து வரக்குள்ள திட்டத்துக்கு கூட தெரியாது, கோபம் கூட வரும். எதுவுமே சொல்ல முடியாது. இது வார்த்தையால் கூட அவ்வளோ பெருசாக அதை விவரிக்கவே முடியாது. அந்த 2 மாதம் தவிப்பை 2வது மாதம் வர அம்மாவை கூட ஒரு மாதிரி கேவலமாக தான் பார்க்க தெரியுமே தவிர, இருந்தாலும் அதுவுமே கிடைக்கலனா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு 5 வருஷம் சோறை பார்க்காதவன் வெறும் பிஸ்கெட்டு ப்ரெட்டை தின்னவன் சோறை பார்க்குற மாதிரி தான், சூரியனே பார்க்காத இருட்டுக்குள்ளே இருக்கிறவன் மாதிரி தான் தெரியும். அது குழந்த மனசு இல்லையா, பதப்பதப்பாக இருக்கும். அந்த மாதிரியான மனசு ஒரு 70 வயசுக்காரங்களாம் இருந்தால் அவங்களாம் ஹார்ட் அட்டாக் வந்துட்டுருப்பாங்க. அந்த மாதிரி ஏன்னா குழந்தைங்க தாங்கும் இல்லையா, ஃப்ளெக்சிபிள் இல்லையா, அதை எவ்வளோ வேணாலும் கொடுமைப்படுத்தி பார்த்துடலாம், எவ்வளோ வேணாலும் சித்திரவதை பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா அதெல்லாம் சரியாக வர காலம். அந்த மாதிரி நினச்சிருப்பாங்களா இல்லையான்னு தெரில. அதே குழந்தை அந்த தீர்க்கமான எண்ணங்கள்லேருந்து இவ்வளோ வளர்ந்தாலும் அப்போ அதுக்குள்ளார அந்த 6வது 7வது மறைக்க முடியலனா அப்போ எவ்வளோ பெரிய வழியிலையும் யார்கிட்டையும் சொல்ல முடியாது இல்லையா. அது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க இல்லையா. அது வந்து ரொம்ப சாதாரணமாக தெரியும் இல்லையா. அதுதானே உண்மை. உண்மை என்னன்னா மற்றவங்களை புரியவே வைக்க முடியாது. ஆனால் இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, அதுதான் நமக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய துயரத்தையும், நமக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும், நமக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய வேதனையும், நமக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய வலியும், நம்ம ஏமாந்த ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் எல்லாத்தையும் ஒரு எழுத்து மூலயமா ஒரு பக்கங்களில் முடிக்கலனாலும் எழுதலாம். இது ஒரு நல்ல நட்பு. நான் யாரோ ஒருத்தவங்க தான் சொன்னாங்க, அது யார் சொன்னாங்கன்னு தெரியல, தனக்கு தான் நிறையா பேசிக்கணும், தனக்குள்ளே இருக்கிறத தான் வந்து புரிஞ்சு பேசி எடுத்துக்கிட்டால் தான் அதோட தீர்வுகள் கிடைக்கும்.
அப்படியாப்பட்ட ஒரு தீர்வுகள் தான். அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்த நான்லாம் வந்து வளர 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 ஓ, அவ அவ அப்படியாப்பட்ட குணம் உள்ளவன் எல்லாத்தையும் கொலை பண்ணணும்னு கூட நினைப்பேன். ஆனால் கடவுள் அப்படி ஒரு வாழ்வியல ஆரம்பத்தில் ஆரம்பித்து நிறையா பயணங்களை கொடுத்து ஒவ்வொரு பயணமும் ஒவ்வொரு கதையை சொல்லி அது எல்லாத்தையும் சாந்தப்படுத்தி இப்போ ஒதுக்குறாங்க. நான் ஒதுக்குறேன், நானே ஒதுக்குறேன், ஓப்பனாக சொல்கிறேன். ஒரு ஒரு காலகட்டத்திலும் ஒரு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, நிறைய ரொம்ப நெருங்கினவன், அது அது எல்லா உறவுலையும் சேர்ந்து இப்போ சாதாரணமாக ரொம்ப பழகின உறவு கூட அது தேவையற்றதுன்னு எடுத்துக்கிறேன்னா அது புரியுது, தொந்தரவாக இருக்குன்னு அதனால நான் வந்துடும். ஒரு கட்டத்தில் உறவு ரொம்ப நேசித்தோம், இப்போ வந்து அதெல்லாம் எதுவுமே இல்லை. வாழ்க்கை ஒவ்வொன்றும் வாழ வாழ கற்றுக் கொடுக்குது. போக போக எல்லாமே தெரியுது. அதான் எதுக்காக சொல்கிறேன்னா, பயணங்கள் வந்து நம்மளை நிம்மதிப்படுத்தும். நம்மளோட எழுத்து வந்து நம்மளை சரிப்படுத்தும். நம்மளோட ஏன்னா எல்லா வழியும் உள்ளார இருந்தால் தான் எல்லா பிரச்சனையுமே. ஆனால் எல்லா வழியும் நம்ம வார்த்தைகளால் கொட்டுறதுக்கு மனிதர்கள் இல்லைனாலும் ரகசியமாக கொட்டுறதுக்கு எழுத்துக்களும் தன்னம்பிக்கையும் இருந்தால் நம்ம அதை கடந்து ஈஸியாக கடக்கலான்ற ஒரு நம்பிக்கை. இவ்வளோ இவ்வளோ மனிதர்களை பார்த்துருக்குறோம், இவ்வளோ கேரக்டரை பார்த்துருப்போம். எது உண்மை, எது பொய், எது நிரந்தரம், எது நிரந்தரம் அது எல்லாத்தையும் நம்மளுக்கு கடவுள் வந்து அது ரொம்ப அழகாக காட்டுவார். நீங்கள் பயணிங்க, அது ரொம்ப வட்டாந்தரையாலாம் எதுவுமே இருக்காது. நிலாவாக கூட இருக்கட்டும், சூரியனாக கூட இருக்கட்டும், ஒவ்வொன்றும் நம்மளை கடந்து போகும், ஒன்று நம்மளை காட்சி கொடுக்கும். அந்த மாதிரி தான். ரொம்ப போர் அடிச்சிச்சிங்களா? நிறையா எழுதியிருக்கேன், நிறையா பேசணும். எனக்குள்ளாட ஒரு நாள்லாம் இல்லை, நிறையா நாட்கள் நிறையா எனக்குள்ளார நானே பேசணும், உங்கள்கிட்டையும் பேசணும். யார் கவனிக்கிறீங்களோ அவங்கள்ட்ட தொடர் கதையாக பேசிக்கிட்டே இருக்கணும். கேட்குறதுக்கு ஒருத்தவங்க ஆள் இல்லாதால் தானே நம்ம வந்து சொல்லாதே அது வந்து இதாக இருக்குது. சொல்லவும் முடியாது, கேட்கலான்னு சொன்னால் கூட சொல்ல முடியாது. ஏன்னா புரிஞ்சிக்காதவங்கள்ட்ட சொல்லவும் முடியாது. கதையாக கேட்குறவங்கள்ட்ட ஒன்றுமே தெரியாது. குற்றவாளின்னு பார்த்தா பெற்றவங்க தான். அந்த குற்றத்தை நான் பண்ணிடக்கூடாது, நான் அழகாக வளர்க்கணும். ஸ்வீட்ஃபுல் சில்ட்ரன்ஸ் கண்டிப்பாக சூப்பராக எனக்கு நம்பிக்கை இருக்குது. அனுபவம் ஒன்று கற்றுக் கொடுக்கும். அது வந்து கொஞ்சம் கேப் எடுத்துக்கிட்டால் கூட ஆரம்பம் ஃபுல்லாக சரியாக இல்லாதான் போச்சு, ஆனால் முடிவு அழகாக இருக்குன்றத நான் நம்புகிறேன். ஏன்னா இது எப்பயுமே வந்து ஒரு மேஜிக்கானது தான் வாழ்க்கை. இது அதே மாதிரி தான் கடவுள் எல்லாம் எழுதி வச்சது தான். இருந்தாலும் விதி யாராலையும் மாற்ற முடியாது. நம்புகிறேன், என்னோடய எழுத்துக்களும் என்னோடய அனுபவங்களும் இந்த விதியோடு சேர்ந்து தான் பயணிக்குன்றதை நான் நம்புகிறேன். இது கூடயே பயணிக்கலாம். அப்புறம் இந்த இடத்த பற்றி நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கணும், இதெல்லாம் எதுவுமே சொல்லலை. இதை பற்றி சொல்லணுன்னா இதை ஆரம்பித்தது எங்கேயோ முடிவு எங்கேயோ, அதான் வாழ்க்கை. இருந்தாலும் இதை பற்றி ஒன்றத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். முழுசாக யாரும் பார்க்க மாட்டீங்க, கேட்க மாட்டீங்க, ஏன்னா இரிட்டேட்டாக தான் இருக்கும். இது வந்து செராய்னா செராய் பீச் தெரியுங்களா? அங்கே எங்கள் நடுப்பேர்ப்பா வீடு இருக்குது. கேரளாவில் இருக்கவங்க, கன்னியாகுமரியில் இருக்கவங்களாம் நல்ல உள்ளங்களாக இருப்பாங்களா இல்லையான்றதுலாம் தெரில, நான் அனுபவித்ததும் இல்லை முழுசாக. ஆனால் சுற்றி நல்ல கடவுள் கொடுத்துருக்க படைப்பு அழகான படைப்பு. அது ஒரு முறை போனாலும் அதை மறுபடியும் 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 அந்த இயற்கையை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும். இது எல்லாமே நான் குழந்தையா இருக்குள்ள நடந்து தழுந்து போய் சுற்றி பார்த்த இடம். இன்றைக்கி நான் வளர்ந்து இவ்வளோ பெருசாக இருக்குள்ள இதை பற்றி ஒரு கதை சொல்கிறேன். இது ஃபுல்லாமே நான் இவ்வளோ தூரம் பயணிச்சது எல்லாமே நான் ஒரு 8வது 9வது ஒரு நாள் 2 நாள் வந்துட்டு போவேன். அப்பையிலேருந்து இதெல்லாம் பார்த்தா தான்.
அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இதை இன்றைக்கி வளர்ந்து இந்த யூடியூப் ஒன்று இருக்கிறதால இதை நான் பயணமாக கோப்ரோவில் வீடியோ எடுத்து இதை ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கான ஒரு சந்தர்ப்பம் கடவுள் அமைச்சு கொடுத்தாரு. அது ரொம்ப நன்றி. சொல்ல மறக்க முடியாத இடங்க. அந்த செனை, அந்த தண்ணி, எங்கள் சுப்ரு வந்து ஒன் ஆஃப் த வேர்ல்டு பெஸ்ட்டு டூரிஸ்டர் எனக்கு அங்கே கேரளா போயிட்டேன்னா. இதை நீ பார்த்துருக்கியா, இதை நீ பார்த்துருக்கியா, நீ யாரும் அவன் புரிஞ்சுக்கிட்டானா இல்லையோ எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் காட்டுவான். ரொம்ப தேங்க்ஸ் சுப்ரு. ஐ டெடிகேட்டட் ஃபார் யூ ஆல்சோ. ஏன்னா ஒரு இயற்கையை நம்ம அனுபவிக்கிறதுக்கான கடவுள் கொடுக்குற சீடன் தான் யாரோ ஒருத்தவங்க. அதில் இதெல்லாம் மறுபடியும் அனுபவிக்கிறதுக்கான கடவுள் கொடுத்தவர் தான் இவன். தேங்க் காட். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. சந்தோஷம். இதில் ஒரே ஃபோட்டோவே கண்டினியூவாக பார்க்குறீங்களே, அவன் தான் சூப்பர். ஏன்னா அது எங்கள் பெருப்பா நடுப்பெருப்பா பையன். ஸ்வீட்ஃபுல் பர்சன்ஸ் நிறையா பண்ணியிருக்கேன் ட்ராவலில். ரொம்ப நன்றிடா சூப்பர். இந்த வீடியோ வந்து நீ இல்லைன்னா போட்டிருக்க முடியாது, என்னால் சாகர் வரைக்குமே போட்டிருக்க முடியாது. தேங்க்ஸ்.